இன்று நாங்கள் விஞ்ஞான மாணவர்கள் ஈடுபடும் சில இடங்கள் தொடர்பான பகுதியில் பகுதி 7 தொடர்பின இலக்கம் 10 இனை நாங்கள் அவதானிக்க உள்ளோம். ஆம், 2014 வருடத்தின் ஓயல் வினாப்பத்திரத்தின் பகுதி 2 A அமைப்பு கட்டுரை பகுதியை இன்று முதல் ஆராயுள்ளோம். நாம் இதுவரை 2012 பகுதியை ஆராய்ந்தோம். இனி 2014 ஆண்டின் வினாப்பத்திரத்தை நோக்க உள்ளோம். வினா இலக்கம் 1. வினா இலக்கம் 1 இவ்வாறு ஒரு மீன் தொட்டி தரப்பட்டுள்ளது. இந்த மீன் தொட்டியில் மீன்களும் தாவரங்களும் நீரும் கற்களும் காணப்படுவதை நீங்கள் நன்கு அவதானியுங்கள். அத்தோடு இது மீன் தொட்டி ஒரு சுழல் தொகுதியாக கருதப்படுகின்றது. ஏனெனில் இங்கு உயிருள்ள காரணிகளும் உயிரற்ற காரணிகளுக்கும் இடையில் இடைத்தொடர்பு காணப்படுகின்றது என்ற அறிவோடு இந்த வினாவுக்கு நீங்கள் வாருங்கள். வினா இலக்கம் 2 A பகுதி. இத்தொகுதியில் நைட்ரசன் சேர்வைகள் நீருக்கு சேர்க்கப்படும் முறை ஒன்றை குறிப்பிடுக. நீங்கள் இவ்வினாவுக்கு மிக இலகுவாக விடையளிக்கலாம் என்றாலும் கூட ஒரு ஞாபகமூட்டலுக்காக நான் இந்த வினாவை மீண்டும் தெரிவு செய்தேன். ஏன் இது போன்ற வினாக்கள் அடிக்கடி வருவதனால் மீன்களின் அணுசேவ தொழிற்பாடுகளின் போது வெளியேறும் கழிவுப் பொருட்கள் நீருடன் கலத்தல் அல்லது இது போன்ற நிறைய விடைகள் நீங்கள் யோசிக்கலாம். தாவரங்கள், விலங்குகள் இறந்த பின்னர் உக்கலடைதல், மீன்களுக்கு இடப்படுகின்ற புரத உணவுகள் அல்லது உணவு மீதிகள் நீரில் கரைதல், மீன்களின் மலம் நீரில் கரைதல் போன்ற செயற்பாடுகள் மூலம் இங்கு நைட்ரசன் நீருக்கு கிடைக்கின்றது. ஆகவே பல விடைகள் இருக்கின்றன. இந்த வினாவுக்கு விடையளிப்பதற்கு பெரும்பாலும் நீங்கள் இவ்வாறான ஒரு விடையை அளிப்பீர்கள் என நாங்கள் கருதுகிறோம். அதாவது மீன்களின் அணுசேவ தொழிற்பாடுகளின் போது வெளியேறும் கழிவுப் பொருட்கள் நீருடன் கலப்பதனால் நீருக்கு நைட்ரசன் கிடைக்கின்றது என்ற முடிவுக்கு இங்கு வருவீர்கள். இத்தொகுதியில் நீரிலிருந்து நைட்ரசன் அகற்றப்படும் முறை ஒன்றை குறிப்பிடுக. ஆம் மாணவர்களே, நீங்கள் நைட்ரசன் வட்டம் படிக்கும் போது இதனை மிக அழகாக படித்திருப்பீர்கள். அதாவது நைட்ரசன் இறக்கம் என்ற தொழிற்பாட்டை நீங்கள் நைட்ரசன் இறக்கம் என்ற தொழிற்பாட்டின் போது நீங்கள் சூடோமோனஸ் இனத்துக்குரிய பாக்டீரியாக்கள் மற்றும் தயோபசிலஸ் இனத்துக்குரிய பாக்டீரியாக்கள் மூலம் NO3- N2 ஆக மாற்றப்படுகின்ற செயற்பாடு பற்றி நீங்கள் அறிவீர்கள். இச்செயற்பாட்டுக்கு நீங்கள் நைட்ரசன் இறக்கம் என்று நீங்கள் குறிப்பிட்டிருக்கிறீர்கள். ஆகவே நீங்கள் நைட்ரசன் இறக்கம் என்று நீங்கள் இதனை குறிப்பிட்டாலும் போதுமானது. அல்லது நைட்ரேட்டு அயன்கள் தாவர வேர்களினால் அகத்துறிஞ்சப்படல் இதுவும் மற்றும் ஒரு செயற்பாடு ஆகும். அதாவது இங்கு நீரில் இருக்கின்ற நைட்ரசனை தாவரம் தனது வளர்ச்சிக்காக நைட்ரேட் அயன்களாக மாறி காணப்படும் அயன்களை அது என்ன செய்யும், தாவர வளர்ச்சிக்காக பயன்படுத்திக் கொள்ளும். இதன் போது நீரில் இருக்கின்ற நைட்ரசன் அளவு குறைகின்றது. ஆகவே இது நீரிலிருந்து நைட்ரசனை அகற்றப்படும் முறை ஒன்றாக நாங்கள் கருதலாம். அடுத்து, இந்த மீன் தொட்டியை செய்வதற்கு அதிக தடிப்பு கொண்ட கண்ணாடி தட்டுகள் பயன்படுத்தப்பட்டுள்ளன. இதன் முக்கியத்துவம் யாது என அவர்கள் வினவிருக்கிறார்கள். இங்கு மீன் தொட்டியில் அதிக அளவான நீர்கள் காணப்படுகின்றன. ஆகவே இந்த நீரினால் ஏற்படுத்தப்படுகின்ற அமுக்கத்தை தாங்குவதற்காக இந்த கண்ணாடி இதன் ஃப்ரேம் கண்ணாடியானது தடிப்பு கொண்ட கண்ணாடியாக இது காணப்பட வேண்டும். அல்லது வெடிப்புகள் ஏற்பட்டு விரைவில் உடைந்துவிடும். அல்லது நீரின் நிறையை தாங்குவதற்கு என்று கூறினாலும் பொருத்தமானதாக கருதப்படுகிறது. அடுத்து 6ஆம் வினாவை அவதானியுங்கள். அதில்
ABC என்ற பகுதியை நாங்கள் இங்கு பிரதிவிட்டுள்ளோம். அதற்கு சிறிதளவு விடை சேர்க்கப்பட்டுள்ளது. கொதிக்க செய்யப்பட்டு நீரின் வன்மை அகற்றப்பட்ட நீரை மீன் தொட்டியில் பயன்படுத்த உகந்ததல்ல. காரணத்தை குறிப்பிடுக. நீங்கள் சிலபோது வேறு விடைகளுக்கு வந்துவிடலாம் என கருதித்தான் இவ்வினாவை நாங்கள் உங்களுக்கு வழங்கினோம். அதாவது இவ்வளவு நேரம் நாங்கள் அதில் நீர் அயன்கள் தொடர்பாக பேசி வந்த நிலையில் இப்போது நாங்கள் அந்த அயன்கள் கொதிக்க செய்யப்படும் போது, சாதாரண ஒரு நீரில் காணப்படுகின்ற அயன்கள் கொதிக்க செய்யப்படும் போது அயன்கள் வீழ்படிவாகின்றன. அதனால் நீங்கள் அந்த கொதிக்க செய்யப்பட்ட தொடர்பாக அயன்கள் தொடர்பாக இங்கு நாங்கள் பேசாமல், அதாவது ஏன் என்றால் அப்படி வீழ்படிவாக நாங்கள் வன்மை அகற்றப்பட்ட நீர் என்று நாங்கள் குறிப்பிடுகின்றோம். அவை நீங்கள் விடையில் மீண்டும் அந்த நீரில் அயன்கள் அகற்றப்படுகின்றன என்று குறிப்பிடுவது பொருத்தமற்றதாகவே கருதப்படுகிறது. இங்கு நாங்கள் எதிர்பார்த்த விடை வெப்பமேற்றும் போது அங்குகளுக்கு தேவையான வாயுக்கள் அகற்றப்படுகின்றன. அதனால் மீன்களுக்கு சுவாசிக்கிறதுக்கு தேவையான வாயுக்கள் இல்லை என்ற முடிவுக்கு நாங்கள் வருகின்றோம். ஆகவே இவ்வாறான ஒரு விடயத்தான் நாங்கள் இங்கு எதிர்பார்த்திருக்கின்றோம். அல்லது ஒட்சன் வாயு அகற்றப்படுகின்றது என்று நீங்கள் தெளிவாக ஸ்பெசிபிக்காக நீங்கள் குறிப்பிட்டிருந்தாலும் கூட அது பொருத்தமான விடையாகவே கருதப்படுகிறது. நன்றி மாணவர்கள்.